Hey everyone, welcome back to another video. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்து vlog போடுறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முன்னாடி மாதிரியே நம்மளோட மார்னிங் ஒர்க் அவுட் என்னென்ன, அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீன் என்ன எடுக்கிறோம், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. நெக்ஸ்ட் போக என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டே போகலாம். சரி வாங்க. கைஸ், ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பேக் ஒர்க் அவுட் தான் போட போறோம். பேக்ல வந்து ஒரு 3 வேரியேஷன் ட்ரெயின் பண்ண போறோம். ஏன்னா டைம் இல்லை அவ்வளவா. ஸோ வந்து 3 வேரியேஷன் டக்கு டக்குன்னு போட்டுடலாம். அது மட்டும் பாருங்க. பேக்ல ஃபர்ஸ்ட் வேரியேஷன் வந்து பார்பிள் ட்ரெயின் போடுறோம். சரி வாங்க பார்க்கலாம். Make some noise. நைஸ். பார்பிள் ட்ரெயின் போடுறப்போ கண்ட்ரோல்டா, ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்டா, எல்போவை வளைக்காம பேக் வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு போடுங்க. அப்புறம் வந்து கரெக்டாக போய் பேக்கில் வந்து உங்கள் வெயிட் ஃபுல்லாக வரும். வந்து நாளைக்கு ஹெவி வெயிட் வச்சு போட்டுட்டு இருக்கோம். ஐசப்பா. ஸோ பார்த்துக்கிட்டே வாங்க நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்ன போடுறோம் அப்படின்ட்டு. கைஸ், பேக்ல வந்து செகண்ட் ஒர்க் அவுட் வந்து லேட் புல் டவுன் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ரோயிங் போட்டு முடிச்சாச்சு. செகண்ட் ஒர்க் அவுட் போட போகிறோம். சரி வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் வந்து ஹெவி க்ரௌடாக இருக்கு. ஸோ வந்து ஒரு 2 வேரியேஷன் பேக்கு போட்டாச்சு. இன்னும் ஒரு வேரியேஷன் போடணும். வாய்ஸும் கொஞ்சம் வந்து அவ்வளோவா கரெக்டாக கேட்காது. ஸோ வந்து நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு ஒர்க் அவுட் மட்டும் போட்டுட்டு ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு என்ன போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு என்ன மீல் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இதோட இந்த விழாவை முடிச்சுக்கலாம். லேட்டுக்கு வந்து தேர்ட் வேரியேஷன் டிஆர் ரோயிங் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து 3 வேரியேஷன் தான் போட முடியுது. ஏன்னா க்ரௌட் அதிகமாக இருக்கு, டைமும் இல்லை. ஸோ வந்து வாங்க பார்க்கலாம். ஆஃப் பண்ணிக்கோ. வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ரௌட் ஓவரா இருக்குனால நாய்ஸ் அதிகமாக கேட்குது. Make some noise. Make some noise. guys, ஒர்க் அவுட்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு ஒர்க் மினிட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் என்னென்ன போஸ்ட் ஒர்க் அவுட் எடுக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வாங்க அப்படியே போகிற வழியில் என்ன நடக்குது அப்படியே பார்த்துட்டே போகலாம். பேக் ஒரு 3 வேரியேஷன் போட்டோம். நல்லா ஹெவி வெயிட் வச்சு நல்லா புஷ் பண்ணி போட்டோம். ஆனால் நீங்கள் டைம் இல்லை சுத்தமாக. நாங்கள் ஒரு 5:30 போல தான் வந்தோம். நாங்கள் வெளி காலேஜுக்கு ட்ரைனிங் வேறு போகணுமா. ஸோ வந்து டைம் அவ்வளோவா இல்லை. க்ரௌடும் ஓவராக இருக்குது. வீடியோவும் அவ்வளோ எடுக்க முடியல. சரி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு விளாக் போட்டு, இன்னைக்கு ஒரு விளாக் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் ஜஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் நம்ம ரூம் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ரூம் போயிட்டு இருக்கோம் கைஸ். ரூம் போயிட்டு ஓட்மீல் ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதோட இந்த டேவை முடிச்சுக்கலாம். ஸோ முடிஞ்சால் எல்லாருமே வந்து ஏர்லி மார்னிங் வேக்கப் பண்ணிட்டு அது ரன்னிங்காக இருக்கலாம், ஜிம்மாக இருக்கலாம், எது உங்களால் முடியுதோ அதை ட்ரை பண்ண பாருங்க. ஸோ ஹெல்தி காய்ஸ், ஸ்டே ஹெல்தி காய்ஸ். இதுதான் எங்களுக்கு வந்து அந்த டேவை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஸோ நாங்கள் வந்து ஜிம்முக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். காய்ஸ் இப்போ வந்து ஒர்க் அவுட்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு ரூமுக்கு வந்தாச்சு காய்ஸ். ஒரு 3 வேரியேஷன் போட்டோம் பேக்கு. இன்னைக்கு ஒர்க் அவுட் எஃபிஷியண்டாக அவ்வளோ போட முடியாது, டைம் அவ்வளோவா இல்லை. ஸோ ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு, அதனால் ரூமுக்கு சீக்கிரம் வந்தாச்சு. இப்போ காலேஜ் ரெடி ஆகணும். அதுக்கு முன்னாடி போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் என்ன எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தான் எடுக்கிறோம். ஓட்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு வந்து ஓட்ஸ் எப்போது சாப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ ஓட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். 2-3 ஸ்கூப் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் எங்களோட மார்னிங் ஃபர்ஸ்ட் மீல் வந்து எப்போதுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓட் மீல் தான் எப்போதுமே எடுத்துகிட்டு இருக்கோம். மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பூஸ்ட் ஃபினிஷ்ட். ஓகே, மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் வச்சுருவோம். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதை சாப்பிட்டுட்டு காலேஜ் போயிடுவோம். இதுதான் என்னோட மார்னிங் ஃபர்ஸ்ட் மீல் வந்து எப்போதுமே இப்படி தான் இருக்கும். ஹாஸ்டலில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்டு நாங்கள் வந்து காலேஜ் கிளம்புறது ரெடியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட இந்த விளாக் வந்து முடியுது. நீங்கள் ஒர்க் அவுட்டு ரொம்ப புஷ் பண்ண முடியல. ஒரு 3 வேரியேஷன் தான் போட்டோம். நாய்ஸு கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு அப்படி தான் இருந்திருக்கும். க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு ஜிம்மில். ஸோ வந்து கரெக்டாக வீடியோவும் எடுக்க முடியல, அவ்வளோ இது பண்ண முடியல. விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் எஃபிஷியண்டான வீடியோ போடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் அப்புறம் டயட் ரிலேட்டட் வீடியோ வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டே எப்படி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு நாங்கள் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் போய் இப்போ வந்து காலேஜ் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஸோ இதோட எங்கள் வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். See you.